ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிஸ்டன்ஸ் சேனல். குவைத்தின் இந்திய இஸ்லாமுக்கு செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. போதைப்பொருள் விற்பனையாளர்கள் மற்றும் கடத்தல்காரர்களை எதிர்த்து போராடுவதற்கான அதன் முயற்சிகளின் ஒரு பகுதியாக கடலோர காவல்படையின் பொது திணைக்களம் 2 வெவ்வேறு நிகழ்வுகளில் 6 நபர்களால் கடல் வழியாக நாட்டிற்கு கடத்தப்பட்ட முயற்சியை தடுக்க முடிந்தது என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் கடலோர காவல்படையினர் கடல் எல்லைகளை கண்காணித்துக் கொண்டிருந்த போது குவைத் பிராந்திய கடற்பரப்பில் 2 படகுகள் நுழைந்ததாக புகார் அளித்ததாகவும், அங்கு அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது சுமார் 26,000 சைக்ளோபீட் மாத்திரைகள், 20 கிலோ மெத் மற்றும் 158 போதைப் பொருட்கள் இருப்பதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கலை தங்கள் வசம் நாட்டுக்கு கடத்த முயற்சி. இந்த நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அவர்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்காக தகுதியான அதிகாரிகளுக்கு அனுப்பப்படுகின்றன என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்டலெக்சுவல் குளோபல் டிரான்சாக்சன் பேங்கிங் இந்தியா இன்டலெக்சுவல் டிசைன் அரேனா லிமிடெட்டின் பரிவர்த்தனை வங்கியானது நிபுணரானது தற்போது சேனல்களை நவீனமயமாக்குவதன் மூலமும் பரிவர்த்தனைகளின் புதிய டிஜிட்டல் திறன்களை வழங்குவதன் மூலமாகவும் நேஷனல் பேங்க் ஆஃப் குவைத் உடன் நீடிக்கப்பட்ட ஆணையை வென்றுள்ளது. இந்த மாற்றம் வங்கியின் அடுத்தளவில் மாற்றும் பரிவர்த்தனைகளின் அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும். குவைத் மற்றும் மத்திய கிழக்கில் என்பிகேவின் வளர்ச்சி லட்சியங்களை விரைவுபடுத்துவதில் இது ஒரு முக்கிய ஊக்கியாக உள்ளது என்று இன்டர்நெட் டிசைன் அரீனா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த கூட்டாண்மை குறித்து கருத்து தெரிவித்த ஐஜிடிபி இன் தலைமை நிர்வாக அதிகாரி திரு மனிஷ் மாகான், குறிப்பிடத்தக்க சகாப்தத்தை நீடித்து வரும் நேஷனல் பேங்க் ஆஃப் குவைத் உடனான எங்கள் நீடித்த கூட்டணி குவைத்தில் உள்ள டிஜிட்டல் பரிவர்த்தனை வங்கி துறையில் ஐஜிடிபியின் செல்வாக்குமிக்க நிலையை எடுத்துக்காட்டுகிறது. லட்சியமான புதிய குவைத் 2035 உடன் இணைந்து அவர்களின் பெருநிறுவன மற்றும் எஸ்எம்இ வாடிக்கையாளர்களின் நலனுக்காக புரட்சிகர தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் மேம்பாடுகளை ஒருங்கிணைப்பதில் கவனம் செலுத்தி அவர்களின் வளர்ச்சி பயணத்தில் என்பிகே உடன் இணைந்து செயல்படுகிறோம். இதற்கிடையில் இன்டலெக்சுவல் டான்ஸ் அரீனா பங்கு விலை இன்று மும்பை சந்தையில் 996.95க்கு எதிராக 5.32% உயர்ந்து புதிய அதிகபட்சமாக 1050 இருந்தது. நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 16,008 கோடியாக உயர்ந்துள்ளது. குவைத்தின் புதிய பிரதமராக ஷேக் மிசால் அல் அஹ்மத் அல் ஜாஃபர் அல் சபா அவர்கள் நியமிக்கப்பட்ட ஷேக் அஹ்மத் அல் அப்துல்லா அல் ஜாஃபர் அல் சபா அவர்களுக்கு குவைத் இந்திய வர்த்தக கவுன்சில் தலைவர் மார்கோஸ் வில்லியம்ஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மார்கோஸ் வில்லியம்ஸ் தனது வாழ்த்து செய்தியில் குவைத்தின் பிரதமராக நீங்கள் உயர்ந்ததற்கு வாழ்த்துக்களும், நாட்டை மேலும் வளர்ச்சியின் உச்சத்திற்கு கொண்டு செல்வதில் நீங்கள் பெரும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். ஷேக் அஹ்மத் அல் அப்துல்லா அல் ஜாஃபர் அல் சபா அவர்களுடனான தனது மறக்க முடியாத தொடர்பை நினைவு கூர்ந்த அவர், புதிய பிரதமர் அன்பான இயல்புடைய ஒரு முன்மாதிரியான ஆளுமை என்று கூறினார். பட்டத்து இளவரசர் திவானின் தலைவராக இருப்பதற்கு முன்பு அவர் நிதி, தகவல் தொடர்பு மற்றும் சுகாதாரம் மற்றும் எண்ணெய் அமைச்சராக இருந்த காலத்திலிருந்து அவை அறிந்திருப்பது எனக்கு அதிர்ஷ்டம் என்று அவர் கூறினார். ஒரு சமயம் இந்திய விண்வெளிகளின் திருவிழாவான தீபாவளி கொண்டாட்டத்தின் போது அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு நான் அவரை நேரில் அழைத்திருந்தேன். அவர் கொண்டாட்டத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்றது மட்டுமில்லாமல் சமூக உறுப்பினர்கள் மற்றும் விருந்தினர்களுடன் உரையாடினார். அவர் தனிப்பட்ட முறையில் கேஐபிசி முன்முயற்சிகளை ஆதரித்தார். அவரது முன்னிலையில் எங்களை ஊக்கப்படுத்தினார் என்று மார்கோஸ் வில்லியம்ஸ் கூறினார். சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோ கிளிப்பை அடுத்து ஒரு ஹெஜ்யா வேன் டிரைவர் கைது செய்யப்பட்டார். அதில் அவர் சாலையில் மற்றொரு வாகனத்துடன் வேண்டுமென்றே மோதுவதை கண்டார். உள்துறை அமைச்சகத்தின் வைரலான வீடியோவை அதிகாரிகள் சமாளித்து வேன் டிரைவரை கைது செய்தனர். வாகனம் பறிமுதல் செய்யப்பட்ட அவரை நாட்டை விட்டு நாடு கடத்துவதற்காக சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பெட்ரோல் உட்பட அனைத்து பெட்ரோலிய பொருட்களும் அரசு வழங்கும் மானியத்தின் சதவீதத்தை குறைக்க நிதியமைச்சகம் ஒரு முன்மொழிவை அமைச்சர்கள் குழுவிடம் சமர்ப்பித்தது. அல்ராய் நாளிதழின் கூற்றுப்படி அரசாங்கம் இன்னும் முடிவெடுக்கவில்லை. மேலும் இந்த திட்டம் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சர் குழுவில் விவாதிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அறிக்கையின்படி மாநிலத்தால் வழங்கப்படும் பல்வேறு வகையான மானியங்களை மறுபரிசீலனை செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது மற்றும் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள பெட்ரோல் விலை அதிகமாக 20% உயர்த்தப்படும். இதன்படி ஒரு லிட்டர் பிரீமியம் 91 பெட்ரோலின் விலை 20 பில்ஸால் அதிகரிக்கப்படும். அதன் தற்போதைய விலை லிட்டருக்கு 85 பில்ஸிலிருந்து 105 பில்ஸாக உயர்த்தப்படும். அறிக்கையின்படி இந்த அதிகரிப்பு கடந்த ஆண்டின் சராசரி நுகர்வோர் அடிப்படையில் சுமார்
6.2 மில்லியன் தினார்கள் இலக்காக குறைக்கும். 1 லிட்டர் சூப்பர் 95 பெட்ரோலின் விலை 25 பைசால் உயர்த்துவதும் 105 பைசிலிருந்து 130 பைசா உயர்த்துவதும் இந்த முன்மொழிவில் அடங்கும். இதுபோது கருவூலத்தின் ஆண்டுக்கு 4.5 மில்லியன் இலக்கு சேமிப்பை அடையும். மார்ச் மாதத்தில் மொத்த பயணிகளின் எண்ணிக்கை 10,67,670 பேரை எட்டியுள்ளதாக குவைத் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது. விமான பாதுகாப்பு மற்றும் விமான போக்குவரத்து விவகாரங்களுக்கான DGCA செயல் இயக்குநர் ஜெனரல் அப்துல்லா அல் ராஜிஹை அவர்கள் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளின் எண்ணிக்கை 8% குறைந்துள்ளதாகவும் விமானங்கள் 7% அதிகரித்துள்ளதாகவும் விமான சரக்கு 14% அறிவித்துள்ளதாகவும் என்றும் செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளார். முந்தைய ஆண்டிற்கு மார்ச் மாதத்தில் குவைத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இயக்கப்பட்ட விமானங்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 9,683 இருந்த நிலையில் 9,950 விமானங்களை எட்டியுள்ளது. மார்ச் மாதத்தில் மிகவும் பிரபலமான இடங்கள் ஜெட்டா, துபாய், கெய்ரோ, டக்கா மற்றும் தோஹா என்று அவர் கூறினார். உலகளவில் பிரெஞ்சு கச்சா விலை பீப்பாய் ஒன்றுக்கு 35 சென்ட் குறைந்து USD 90.10 இருந்தது. மேற்கு டெக்சாஸ் இன்டர்மீடியட்டிலும் இதே நிலை ஏற்பட்டது. இது 25 சென்ட் குறைந்து USD 85.41 BP இருந்தது என்று குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. குவைத் துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் தற்காலிக உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அல் சபா அவர்கள் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லியாட் ஆஸ்டினுடன் பொதுவான ஆர்வமுள்ள தலைப்புகள் குறித்து விவாதித்தார். திங்கட்கிழமை தொலைபேசி அழைப்பின் போது இது நடந்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சர்வதேச சட்டங்கள் மற்றும் மாநாடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றுக்கு முழு சர்வதேச சமூகத்தின் அர்ப்பணிப்பை உறுதி செய்வதன் மூலம் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்கான அதன் பொறுப்புகளை பாதுகாப்பு சபையின் முக்கியத்துவத்திற்கு அழைப்பு விடுக்கும் குவைத்தின் நிலைப்பாட்டை ஷேக் ஃபஹத் வலியுறுத்தியுள்ளார். உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சலாம் அல் நவாப் அல் சபா அவர்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பாதுகாப்பு நீக்கம் குறித்து திங்கட்கிழமை தனது அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஷேக் சலாம் அல் நவாப் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிக்க மற்ற துறைகளில் கூட்டு பங்காளித்துவத்தை மேம்படுத்துவது குறித்து விவாதித்தார் என்று உள்துறை அமைச்சக அறிக்கை மேலும் கூறியது. ஷேக் அல் நவாப் இரு நாட்டு உள்துறை அமைச்சகங்களுக்கு இடையிலான கூட்டு பாதுகாப்புகளையும் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒத்துழைப்பு தொடர்பான கூட்டங்களையும் அதிகரித்தார். குவைத் உள்துறை அமைச்சகத்தின் விருந்தோம்பல் மற்றும் உறவுகளை மேம்படுத்துவதில் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பிராந்தியங்களின் பாராட்டை தெரிவித்தார். குவைத் நாட்டின் தலைமையின் கீழ் மேலும் முன்னேற்றம் காண வாழ்த்தினார். உஸ்பெகிஸ்தான் தாஸ்கண்டில் நடைபெற்ற GCC மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு இடையேயான இரண்டாவது அமைச்சர் கூட்டத்தின் பக்கவாட்டில் உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவுகத் மிர்சியோயேவ் அவர்கள் குவைத் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா அல் யஹ்யா அவர்களை திங்கட்கிழமை வரவேற்றார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் பல்வேறு துறைகளின் உறவுகளை மேம்படுத்துவது மற்றும் குறித்து விவாதிக்கப்பட்டது. சட்ட நடைமுறைகளை நவீனப்படுத்தவும் செயல்திறனை மேம்படுத்தவும் குவைத் வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர் காலித் அல் ஜுவைபான் அவர்கள் காகிதமற்ற நீதி முயற்சிகளை வெளியிட்டார். இந்த மூலோபாய நடவடிக்கை மின்னணு மாற்றுகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் பாரம்பரிய சட்ட நடைமுறைகளின் புரட்சியை ஏற்படுத்த முயல்கிறது. இது டிஜிட்டல் மாற்றத்தை நோக்கி ஒரு முக்கிய மாற்றத்தை குறிக்கிறது. டிஜிட்டல் மயமாக்கலை தழுவது இனி ஒரு தேர்வு அல்ல, ஆனால் வழக்கு தொடுபவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் வழக்கு தீர்வுகளை விரைவுபடுத்துவதற்கும் நேரத்தை நிதி சுமைகளையும் குறித்த அதே வேளையில் செயல்முறைகளை ஏற்படுத்துவதற்கும் அவசியமானது என்று அது சுவைபான் அவர்கள் வலியுறுத்தினார். நீதியை பின்தொடர்வதில் தடையாக உள்ள தடைகளை அகற்றுவது, நீதித்துறை டிஜிட்டல் மயமாக்குதலான வேகத்தை ஊக்குவித்தல் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினர் நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதும் இந்த முயற்சியின் நோக்கமாகும். காகிதமற்ற நீதி முன்முயற்சி குறித்து சட்ட அமைப்பின் அணுகல் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு செயலூக்கமான படியை பிரதிபலிக்கிறது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் குவைத் வழக்கறிஞர் சங்கம் மிகவும் வெளிப்படையான, திறமையான மற்றும் பதிலளிக்கக்கூடிய சட்ட கட்டமைப்பை உருவாக்க முயற்சிக்கிறது. இதில் நீதி மற்றும் சமூகத்தின் பரந்த நலனுக்கு சேவை செய்கிறது. குவைத்துக்கான பிரிட்டிஷ் தூதர்
பெலிண்டா லூயிஸ் பிரிட்டிஷ் குவைத் உறவுகளின் ஆழம் மற்றும் வலிமையை உறுதிப்படுத்தினார். இது வரலாற்று சிறப்புமிக்கது மற்றும் அனைத்து மட்டங்களிலும் மற்றும் பல்வேறு ஒத்துழைப்பின் துறைகளிலும் முன்னேறியது. இரு நாடுகளுக்கும் தங்கள் கூட்டுறவின் 125வது ஆண்டின் நிறைவு இருதரப்பு உறவுகளின் சாரத்தை பிரதிபலிக்கும் பல செயல்பாடுகளுடன் கொண்டாடுவதால் நடப்பாண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக கருதப்படுகிறது. அல்பன்பா நாளிதழ் தெரிவித்துள்ளது. நாளிதழுக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் லூயிஸ் இந்நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பரிமாற்றத்தின் மொத்த அளவு ஆண்டுக்கு 5 பில்லியன் GBP என மதிப்பிடப்பட்டுள்ளது என்றார். யுனைடெட் கிங்டமில் குவைத் முதலீடுகள் மகத்தானவை என்பதை அவர் வெளிப்படுத்தினார். இது பிப்ரவரி 1953 லண்டனில் தொடங்கிய உலகம் மிகப்பெரிய பழமையான முதலீடுகளில் ஒன்று. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு மிகவும் பழமையானது என்றும் 2024 ஆண்டில் 30 குறுகிய கால பயிற்சி குழுக்கள் குவைத்துக்கு வரவுள்ளன என்றும் அவர் கூறினார். குவைத் அமைதியான ராஜதந்திர மற்றும் முன்னோடி மத்தியஸ்தம் ஆகியவற்றுடன் குறுக்கீடு செய்யாத தனது நீண்டகால பாரம்பரியத்தை பேணி வருவதாக அவர் வலியுறுத்தினார். மற்ற நாடுகளின் விவகாரங்கள் மற்றும் பிராந்தியத்தின் பல்வேறு விவகாரங்களில் ஆர்வமாக உள்ளது. அதே நேரத்தில் அது வகிக்கும் பங்கை பாராட்டுகிறது. குவைத் பெண்கள் தங்கள் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். அவர் பிராந்தியத்தில் உள்ள மற்ற பெண்களை விட கல்வியறிவு பெற்றவர்கள் மற்றும் பல வெற்றிகளை பெற்றுள்ளனர். தலைமை பதவிகளையும் மட்டத்தில் குறிப்பிடத்தக்க அறிவிப்புடன் பரிமாற்றம் அவர் வலியுறுத்தினார். பொது புரிதலுக்கான சிறப்பு அடிப்படையை வழங்க இரு நாடுகளுக்கும் இடையே கலாச்சார மாற்றத்திற்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உண்மையில் இது இரு நட்பு நாடுகளுக்கு இடையேயான தொடர்பு பாலமாக உள்ளது. குவைத்தை போலவே யுனைடெட் கிங்டமும் பணக்கார மற்றும் மாறுபட்ட கலாச்சாரத்தை கொண்டுள்ளது. எனவே இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டாண்மை ஒரு பொதுவான பிரிட்டிஷ் குவைத் கலாச்சாரத்தில் விரைந்திருப்பதை காண்கிறோம். குவைத் சந்தைகளில் பிரிட்டிஷ் பொருட்கள் இருப்பதால் பல குவைத்தியர்கள் பிரிட்டிஷ் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் படித்து வருகின்றனர். நாங்கள் பல துறைகளில் சிறந்த உரையை கொண்டுள்ளோம். குவைத் நாட்டவர்கள் தனது நாட்டில் கல்வி பயின்று வருவது குறித்து கேட்டதற்கு அவர் கூறியதாவது, இரு நாடுகளுக்கும் இடையிலான கல்வி ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்புமிக்கது. ஐக்கிய ராஜ்யம் குவைத் நாட்டினருக்கு விருப்பமான படிப்பு மற்றும் கல்வியிடமாக கருதப்படுகிறது. 80 வயதுக்கு மேற்பட்ட குவைத் நாட்டவர்களை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். அவர்கள் மருத்துவம், பொறியியல், பொருளாதாரம் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற பல்வேறு நிபுணத்துவங்களில் பிரிட்டிஷ் பல்கலைக்கழகங்களில் இளங்கலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களை பெற்றதாக என்னிடம் சொன்னார்கள். ஆயிரக்கணக்கான குவைத் மக்கள் தற்போது ஐக்கிய ராஜ்யத்தில் பல கல்வி மற்றும் அறிவியல் துறைகளில் படித்து வருகின்றனர். இந்த வாக்குப்பதிவில் நாங்கள் மகிழ்ச்சியிடுகிறோம் மற்றும் அவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க ஆர்வமாக உள்ளோம். எங்கள் நாட்டில் குவைத் முதலீடுகளை வரவேற்கிறோம் மற்றும் தனித்துவமான மற்றும் பாதுகாப்பான முதலீட்டு சூழல் மற்றும் சிறந்த வசதிகளில் இருந்து பயனடைய அவர்களை ஊக்குவிக்கிறோம். ஆனால் லண்டனுக்கு வெளியே முதலீட்டு வாய்ப்புகளை பார்க்குமாறு நான் அவர்களுக்கு வலியுறுத்துகிறேன். குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் பல முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளன. அவர்கள் யுனைடெட் கிங்டம் சென்று நிலைமையை நேரில் பார்க்க வேண்டும் மற்றும் சாத்தியமான பங்காளிகளை சந்திக்க வேண்டும். இஸ்ரேலில் உள்ள பல ராணுவ மையங்களை குறிவைத்து ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ராணுவ சட்ட நடவடிக்கையானது தற்காப்புக்கான சட்டப்பூர்வமான உரிமையில் உள்ளார்ந்த தற்காப்பு உரிமையின் கட்டமைப்பிற்குள் வருகிறது என்று குவைத் மாநிலத்திற்கான ஈரானிய தூதர் முகமது டோடோன்சி அவர்கள் கூறினார். இது குறித்த நாடுகளின் சாசனத்தின் பிரிவு 51 மற்றும் அதன் நாட்டின் தூதரத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய ராணுவ தாக்குதலுக்கு ஆயுத தாக்கல் பதிலளிப்பது. ஏனெனில் இது சர்வதேச விதிகள் மற்றும் மரபுகளின்படி ஒரு ராஜதந்திர மையமாக உள்ளது. சியோனிச ஆக்கிரமிப்பு, ஐக்கிய நாடுகளின் சாசனம் மற்றும் சர்வதேச ஒப்பந்தங்கள், குறிப்பாக 1963 ஆண்டின் ராஜதந்திர உறவுகள் மீதான வியன்னா மாநாடு மற்றும் 1973 ஆண்டு நியூயார்க் மாநாடு ஆகியவற்றின் மீறலாக கருதப்படுகிறது என்று தூதர் ஒரு செய்திக்குறிப்பில் கூறினார். தூதரக பணியாளர்கள் உட்பட சர்வதேச ஆதரவை அனுபவிக்கவும் பெரும்பாலான நாடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உடனடி எதிர்வினை மற்றும் கடுமையான கண்டனத்தை இது சந்தித்ததாக அவர் வலியுறுத்தினார். ஈரான் தனது தூதரத்திற்கு மீதான தாக்குதலை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் மற்றும் பாதுகாப்பு சபையின் தலைவருக்கு உத்தியோகபூர்வ குறிப்பானை அனுப்புவது உட்பட பல சர்வதேச ராஜதந்திர முயற்சிகளை ஈரான் தொடங்கியதாக தூதர் டோடோன்சி அவர்கள் விளக்கினார். பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெறும் இந்த சந்திப்பு நேரடியாக நடத்தப்பட்டது மற்றும் சர்வதேச சமூகத்தின் பெரும்பாலான கட்சிகள் மற்றும் ஏராளமான பிராந்திய மற்றும் சர்வதேச அமைப்புகளால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பாதுகாப்பு கவுன்சிலின் கண்டன அறிக்கையை வெளியிடுவதில் உடன்படாத அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட சில நாடுகளில் இருந்து சரியான பதில் இல்லாததற்கு தூதர் டோடோன்சி வருத்தம் தெரிவித்துள்ளார்.
1986ஆம் ஆண்டு பிறந்த வெளிநாட்டில் வசிக்கும் பெண் ஒருவர் தனது குழந்தைகளை கடத்தியதாக தனது கணவர் மீது குற்றம் சாட்டியதாக அன்பா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. மைதன் ஹவாலின் காவல் நிலையத்தில் அந்த பெண் புகார் அளித்துள்ளார். தனது கணவர் 2017ஆம் ஆண்டு எஃப் என அடையாளம் காணப்பட்ட தனது மகனையும் எம் என அடையாளம் காணப்பட்ட தனது மகளையும் 2013இல் பிறந்த மகளையும் அவர்களது பள்ளிக்கு முன்பாக கடத்தி சென்றதாகவும் கூறினார். பின்னர் குழந்தைகளுடன் பயணம் செய்தால் குழந்தை கடத்தல் குற்றமாக வகைப்படுத்தப்பட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டது. செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ரக்கா பகுதியில் ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீயணைப்பு வீரர்களால் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது தீயை அணைக்கும் முயற்சியில் விரைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 4 நபர்களுக்கு காயம் ஏற்பட்டது. அவர்கள் உடனடியாக மருத்துவ அவசர அறைக்கு சிகிச்சைக்காக மாற்றப்பட்டனர். குவைத் குடிமகன் ஒருவர் தனது 2 ஐபோன்கள், 10 பிராண்டட் வாட்சிகள், ஆப்பிள் இயர்போன்கள் மற்றும் 2 பிராண்டட் வளையல்கள் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திருடி சென்றதாக மைதன் கவாலி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக அன்பா நாளிதழ் தெரிவித்துள்ளது. வழக்கு எண் 159/2024 பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து ஒரு தவறான குற்றமாக வகைப்படுத்தப்பட்டது. சந்தேக நபர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாக ஒரு பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்தது. மேலும் அவர் திருட்டில் எந்த தொடர்பும் இல்லை என்று கடுமையாக மறுத்தார். புகார்தாரரை ஒரு முறை மட்டுமே சந்தித்ததாக கூறி எந்த பொருட்களும் இல்லை என்று வலியுறுத்தினார். திருடப்பட்டது. விசாரணை அறிக்கையின்படி சந்தேக நபரை திருடுடன் தொடர்புபடுத்தும் உறுதியான ஆதாரங்கள் எதுவும் முரண்படாததால் சமர்ப்பிக்கப்படவில்லை. மேலும் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. வங்கி மோசடி, பொய்யான அறிக்கைகள் மற்றும் குவைத் குடிமகனிடம் இருந்து சுமார் 2 மில்லியன் தினார்களை பறிமுதல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட குவைத் குடிமக்கள் 2 வரை காசேசன் நீதிமன்றம் விடுவித்தது. அரசு வழக்கறிஞரின் அனுமதியின்றி எடுக்கப்பட்ட வீடியோ பதிவுகளை ஆரம்பமாக நிராகரித்து நீதிமன்றம் அத்தகைய தீர்ப்பை வழங்கியது. 2 குடிமக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்திய வழக்கறிஞர் டாக்டர் ஃபவாஸ் கலீத் அல் காதிப் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவரின் நிரபராதியை பராமரித்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 130வது பிரிவை மீறியதற்காக குற்றப்பத்திரிகையை நிராகரிக்குமாறு கூறினார். பொது வழக்கறிஞரின் அனுமதியின்றி அவை செல்லாது. வீடியோவில் உள்ள அம்சங்கள் மற்றும் தனிப்பட்ட குணாதிசயங்கள் மற்றும் தடவியல் சான்று அறிக்கையின்படி குரல் பொருத்தம் இருந்த போதிலும் வீடியோ பதிவுகளிலிருந்து பெறப்பட்ட சாட்சியங்களை நீதிமன்றம் செல்லாததாக்கியது. பொது வழக்கறிஞரின் அனுமதி மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவரின் அறிவு அல்லது ஒப்புதல் அதிலிருந்து பெறப்பட்ட அனைத்து ஆதாரங்களையும் செல்லாததாக்கும் சட்டவிரோத நடைமுறைகளின் விளைவாக இது கருதப்படுகிறது. பிரதிவாதிகளுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றவாளிகள் கூறுகள் ஆதாரம் இல்லாததால் இல்லை என்று நீதிமன்றம் முடிவு செய்தது. எனவே மேல்முறையீட்டில் உறுதி செய்யப்பட்ட பிரதிவாதிகள் விடுவிக்கப்பட்டு சிவில் வழக்கு பரிந்துரைக்கப்படுகிறது என்று தீர்ப்பளித்துள்ளது. கசேசன் நீதிமன்றம் தீர்ப்பை ஓரளவு உறுதி செய்தது. 2 பிரதிவாதிகளின் விடுதலை உறுதி செய்தது. சிவில் வழக்கை திறமையான நீதித்துறைக்கு அனுப்பும் பகுதியை நீக்கியது. மேலும் தவறான செயல் இல்லாததால் சிவில் வழக்கை நிராகரித்து மீண்டும் தீர்ப்பளித்தது. ஆதாரம் இல்லாததால் பிரதிவாதிகளை விடுவிப்பதன் மூலம் நிறுவப்பட்டது. ஸ்டார்பக்ஸ் அறக்கட்டளை மற்றும் அதன் பிராந்திய ஆபரேட்டரான மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா அல்சயா குரூப் செவ்வாய் அன்று உலக மத்திய சமநிலைக்கான உணவு தோன்று நிறுவனத்திற்கு $3 பில்லியன் நன்கொடையாக அறிவித்துள்ளது. குவைத்தை தளமாக கொண்ட அல்சயா குழுமம் பிராந்தியம் முழுவதும் சுமார் 1900 கடைகளை நடத்துகிறது மற்றும் ஸ்டார்பக்ஸ் அறக்கட்டளை காசாவில் உள்ள மக்களுக்கு 1 மில்லியன் உணவை வழங்குவதற்காக மார்ச் மாதம் உலக மத்திய சமநிலைக்கு $3 மில்லியன் நன்கொடையாக வழங்க உறுதியளித்தன. உதவி அமைப்பு மற்றும் காசாவில் உணவு உதவிக்காக நிதி திரட்ட ஊழியர் நன்கொடை பொருந்தும் முயற்சி 2 நிறுவனங்களும் அறிவித்துள்ளன என்று அல்சயா குழுமம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. முன்னோருக்கு மார்ச் மாத இறுதியில் சைப்ரஸில் இருந்து வேர்ல்ட் சென்ட்ரல் கிச்சனின் உதவி ஏற்றுமதி 1 மில்லியன் உணவுகளுக்கு போதுமான உணவை கொண்டு வந்தது. ஒரு அறிக்கையில் அல்சயா குழுமத்தின் நிர்வாக தலைவர் முகமது அல்சயா காசாவில் வெளிவரும் சோகமான நிகழ்வுகள் குறித்து ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்தினார். உள்ளூர் சமூகங்கள் மற்றும் பங்காளிகளுக்கு ஆதரவளிப்பதில் அவர்களின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார். இந்த நன்கொடைகள் மூலம் காசா மக்களுக்கு அத்தியாவசிய உதவிகள் மற்றும் நிவாரணங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருப்பதாக அவர் உறுதிப்படுத்தினார். இந்த உணர்வை எதிரொலிக்கும் வகையில் ஸ்டார்பக்ஸ் ஐரோப்பா, மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவின் தலைவர் டங்கன் மோயர் காசாவில் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, குறிப்பாக பசியின் அச்சுறுத்தலை எதிர்கொள்பவர்களுக்கு ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்தார்.
காஃபிக்கு அப்பாற்பட்ட ஸ்டார்பக்ஸின் பரந்த பணியை மோயர் வலியுறுத்தினார். நேர்மையான பங்களிப்புகளை வழங்குவதற்கும் அதே செய்யும் முயற்சிகளை ஆதரிப்பதற்கும் தங்கள் அர்ப்பணிப்பை குறிப்பிட்டார். இந்த ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக சுமார் 16,000 பயண தடைகள் பிறப்பிக்கப்பட்டதாக நீதி அமைச்சகத்தின் புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனவரியில் 6,642 பயண தடை உத்தரவுகளும் பிப்ரவரியில் 9,006 பயண தடை உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. புள்ளி விவரங்களின்படி அகமதி 4,321 பயண தடை உத்தரவுகளுடன் அதிக எண்ணிக்கையில் பதிவு செய்துள்ளார். அதைத் தொடர்ந்து பர்வானியா 3,641, ஹவாலி 2,452, ஜஹா 2,381, கொய்சிட்டி 1,757 மற்றும் முபாரக்கல் கபீர் 1,096 ஆகியோர் உள்ளனர். இந்த காலகட்டத்தில் பயண தடைகளின் எண்ணிக்கை 8,033 உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதாகவும் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. சல்மியா பகுதியில் உள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட மளிகை கடைகளை திருடியதற்காக 2 எஜிப்தியர்களை குற்றவியல் பாதுகாப்பு அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2 பேரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடியோ கிளிப்பில் தோன்றினர். அதில் அவர்கள் சல்மியா பகுதியில் உள்ள மளிகை கடைகளில் திருடுவதை காட்டுகிறது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவியது. தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர்கள் நாட்டிலிருந்து நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஸ் வைகா அவர்கள் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சவுத் அல் சபா அவர்களை சந்தித்தார். தனது பதவிக்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட வெளிநாட்டினருக்கு நட்பான நடவடிக்கைகள் தூதுவர் நன்றி தெரிவித்தார். அந்த வகையில் இந்திய சமூகம் தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்தும் அவருக்கு தெரிவித்தார். மின்சார அமைச்சகத்திலிருந்து காப்பர் கேபிள்களை திருடும் கும்பலை சுர்ரா காவல் நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்தனர். புலம்பெயர்ந்த 4 பேர் கொண்ட கும்பல் திருடப்பட்ட பொருட்கள் மற்றும் திருட்டு மற்றும் வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகளை வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பாதுகாப்பு சோதனையின் போது அவை பிரிவு 20 கொடியிருப்பின் கீழ் கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் அவர்கள் போலீஸ் சீருடை அணிந்து MEW நிறுவனங்களில் இருந்து காப்பர் கேபிளை திருடி MEW தொழிலாளராக ஆர்மாறாட்டம் செய்ததை ஒப்புக்கொண்டனர். திருடப்பட்ட பொருட்கள் 5வது வெளிநாட்டவருக்கு 1000 தினார்களுக்கு விற்கப்பட்டன. அவர் தாமிரத்தை உருவாக்கி விற்பார். 5வது வெளிநாட்டினவரை தேடியதில் சுமார் 60,000 தினார் மதிப்புள்ள செம்பு மீட்கப்பட்டது. குவைத் பொறியாளர் சங்கத்தின் தலைவர் ஃபைசல் அல் அர்ஸ் அவர்கள் குவைத்துக்கான இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஸ் வைகா அவர்கள் மற்றும் பிற அதிகாரிகளுடன் இந்திய பொறியாளர்களின் அங்கீகாரம் தொடர்பான சிக்கல்கள் குறித்து விவாதிக்க ஒரு சந்திப்பை நடத்தினார். KSC தலைவர் ஒரு அறிக்கையில் பயிற்சிக்கான தேவைகளை செயல்படுத்துவதில் இந்திய தூதரகத்துடன் ஒத்துழைப்பதில் திருப்தி தெரிவித்தார். இது பொறியியல் அங்கீகாரம் பெற முடியாத இந்திய பொறியாளர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க குறைவுக்கு வழிவகுத்தது. இந்திய பொறியாளர்கள் KSCயில் இருந்து NOC பெற முடியாத வழக்குகளின் எண்ணிக்கையையும் அவர்கள் விவாதித்தனர். மேலும் அந்த வழக்குகளை தீர்ப்பதற்கு அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக உறுதியளித்தனர். ஃபைசல் அல் அர்ஸ் அவர்கள் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பொறியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் நோக்கில் பிரத்யேக டிஜிட்டல் தளத்தை தொடங்குவதற்கான KSCயின் திட்டங்களை வெளிப்படுத்தினார். இந்த தளமானது விண்ணப்பதாரர்களின் தகுதிகள் மற்றும் அனுபவங்கள் அவர்கள் நாட்டிற்கு வந்தவுடன் அங்கீகார நடைமுறைகள் மற்றும் தேர்வுகளை தொடர்ந்து தொழிலின் சேவைகளுடன் ஒத்துப்போனதை உறுதி செய்தார். இந்திய தூதர் இந்தியாவில் உள்ள உயர்கல்வி அமைச்சகத்திற்கு சென்று கல்வி செயல்முறை மற்றும் பிற அங்கீகார அமைப்புகளின் முன்னேற்றங்களை பற்றி அறிந்து கொள்ளுமாறு சொசைட்டிக்கு அழைப்பு விடுத்தார். குவைத்தின் அப்தலி முத்லா பகுதியில் புதன்கிழமை மாலை நிகழ்ந்த கார் விபத்தில் உயிரிழந்த 2வரில் ஒருவர் இந்தியர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கேரளாவின் எர்ணாகுளத்தை சேர்ந்த சோனி சன்னி என்பவர் வேகமாக வந்த மற்றொரு கார் அவர்களின் வாகனம் மோதியதில் அவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்ததாக 2வது நபர் காலித் எகிப்து நாட்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நாட்டில் தொழிலாளர்களின் விலைவாசி உயர்வை நிவர்த்தி செய்வதற்காக வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்படும் தொழிலாளர்களை பணியிட அனுமதி மற்றும் இடமாற்றம் செய்யும் பொறிமுறையை திருத்த மனிதவளத்திற்கான புத்த அதிகார சபை ஒப்புக்கொண்டது. இந்த முடிவின்படி உள்ளூர் இடமாற்றம் தேவையில்லாமல் வெளிநாட்டிலிருந்து தனது உரிமத்திற்காக மதிப்பிடப்பட்ட தொழிலாளர்களை முதலாளி அழைத்து வர PIM அனுமதிக்கிறது. முந்தைய முடிவானது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் வெளியிலிருந்து பணியமர்த்துவதற்கு முதலாளிகளை அனுமதிக்கிறது. இதனால் குவைத்துக்குள்ளேயே மீதமுள்ள காலியிடங்கள் உள்நாட்டில் இருந்து பணியமர்த்த முதலாளிகள் கட்டாயப்படுத்தினர். இது தொழிலாளர் விலை உயர்வுக்கு வழிவகுத்தது. முதல் முறை வேலை அனுமதி பத்திரத்திற்கு 150 தினார் மற்றும் 3 ஆண்டுகளுக்குள் வேறு நிறுவனத்திற்கு மாற்றுவதற்கு 300 தினார்
கூடுதல் கட்டணமாக விதிக்கப்பட்டுள்ளது. 2 சந்தர்ப்பங்களிலும் பரிமாற்றத்திற்கு முதலாளியின் ஒப்புதல் தேவை. இந்த புதிய முடிவு ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்த முடிவு குடியிருப்பு வர்த்தகத்தை கட்டுப்படுத்துவதையும் முதலாளிகள் தங்கள் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதை எளிதாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்க்கப்படும் மிதமான ஈரப்பதம் மற்றும் வரவிருக்கும் மழைக்கு மத்தியில் வார இறுதி வானிலை வெப்பத்திற்கும் இடையில் ஏற்பட்ட இறக்கமாக இருக்கும் என்று வானிலை மையம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. மையத்திற்கு இயக்குநர் அப்துல் அஜீஸ் அல் கராவி அவர்கள் செய்தி நிலையத்திற்கு கருத்து தெரிவிக்கையில், நாடு அதிக உயரத்திற்கு வெப்பமான மற்றும் ஒப்பீட்டளவில் ஈரமான காற்றுடன் நிலையற்ற தென்கிழக்கு வீசும் தாக்கத்தின் கீழ் உள்ளது என்றார். 34 முதல் 26 டிகிரி வரை இருக்கும் மற்றும் இரவில் வானிலை ஓரளவு ஈரப்பதத்திற்கு மத்தியில் மிதமானதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை முன்னறிவிக்கப்பட்ட வெப்பம் 35 37 டிகிரி அளவில் இருக்கும் மற்றும் இரவு நிலைமைகள் முந்தைய இரவை போலவே இருக்கும். சனிக்கிழமை அன்று வானிலை நிலையற்ற காற்றுக்கு மத்தியில் வெப்பமாக இருக்கும் மற்றும் வெப்பநிலை 39 டிகிரிக்கு உயரும். அதிக வெப்பம் வாசலுக்கு 40 டிகிரி 1 டிகிரி கீழே இருக்கும். ஆனால் இரவு குறைந்த வெப்பத்தை கொண்டு வருகிறது. 72 74 டிகிரிக்கும் முன்னறிவிப்பு. நீதி அமைச்சகம் சகல விண்ணப்பத்தின் மூலம் செயல்படுத்தலின் பொது நிர்வாகத்திற்கு பணம் செலுத்துவதற்கான புதிய சேவையை சேர்த்தது. இந்த சேவை பயனர்கள் செயல்படுத்துவதற்கு செலுத்த வேண்டிய தொகைகள் மற்றும் தகவல்களை அணுக உதவுகிறது. இந்த சேவையின் மூலம் தனிநபர்கள் தங்கள் கடனை ஓரளவு அல்லது முழுமையாக செலுத்தலாம். பணம் செலுத்தியவுடன் பயண தடைகள், வாகனம் பறிமுதல் செய்தல் அல்லது கடனாளியின் சொத்துக்களை முடக்குதல் போன்ற அனைத்து நிர்வாக நடைமுறைகளும் நீக்கப்படும். இந்த வழிமுடன் தடுப்பு நடைமுறைகளை அகற்றுவதை உறுதிப்படுத்தும் அறிவிப்புகளையும் சகிலாப்பும் அனுப்பும். இந்த புதிய அம்சம் கடனை திருப்பி செலுத்தும் செயல்முறையை ஒழுங்குபடுத்துவதையும் கடனை திருப்பி செலுத்துவதை தொடர்பான சேவைகளுக்கான அணுகலை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இறுதியில் தனிநபர்களுக்கு அவர்களின் நிதி கடமைகள் மீது அதிக கட்டுப்பாட்டை வழங்குகிறது. குவைத்தின் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரின் நல்லாதருடன் இது இனிய பயணத்தை தொடர் அடுத்த தகவலில் சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.